ஒரு வீடு பார்க்க வந்தாங்க. நம்மளே லேண்ட் வாங்கி வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி கட்டி இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. அதே மாதிரி அந்த வீட்டோட வாசலில் படிக்கட்டு அந்த டோர் ஃப்ரேமில் நான் உட்காந்துருக்கிறேன். எனக்கு என்னோடய பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வந்தது. ஃபோனை நோண்டாமல் வீட்டோட வாசல் இந்த மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து பேசின தருணங்கள் எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவும் உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். இந்த வீடு 1210 ஸ்கொயர் ஃபீட் டிடிசிபி அப்புறம் லேண்ட் ஏரியா, நார்த் ஃபேசிங் லேண்ட் ஏரியா. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 24 ஃபீட் ரோடு இருக்குது. பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 1210 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ், டியூப்ளெக்ஸ் கிடையாது. வெளியில் படிக்கட்டு இருக்குது. இந்த வீடு எக்ஸாக்டாக நம்ம கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்போர் ரோட் கார்டால் அஸ்தினாபுரத்தில் இருக்குது. சென்னையோட புறநகர் பகுதியான கூடுவாஞ்சேரியில் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு கிரவுண்ட் லெவலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி மேலே எலிவேட் பண்ணி கட்டியிருக்காங்க. உங்களுக்கு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. எம்எஸ்ல கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் லைன் கொடுத்துருக்காங்க, சம்ப் இருக்குது, சோக் பீட் இருக்குது. வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் செட் பேக் விட்டுருக்காங்க. ஹெட்ரூம் இருக்குது. ஹெட்ரூமில் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்குள்ள ப்ரொவிஷன், இன்வென்டருக்குள்ள ப்ரொவிஷன், ஒரு வாஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேசிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குது. லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் இருக்குது. ஷூ கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வெளியில் வைக்க வேண்டியது உள்ளே இருக்குது, சரிங்களா? வெளியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். லெக்ரான் பிராண்டில் சுவிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, லேண்ட் வாங்கி வீடு கட்டினா எப்படி கட்டுவீங்களா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், வாஷ் பேஷன் உங்களுக்கு கீழே கேபினட்ஸோடு இருக்குது. அதே மாதிரி டேங்கோட ஒரு இந்தியன் ஸ்டைல் க்ளாசெட். அதே மாதிரி உங்களுக்கு சீலிங் வரைக்கும் வால்டைல்ஸ். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம வீடு கட்டினா தான் கட்டுவோம், அந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கும், இந்த வால்மிக்ஸ் வாஷ் பேஷன் அப்படின்றது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது கண்டிப்பாக ஒரு காரணமாக தான் சொல்லுவேன். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்காக தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதிகமாக சொல்லியிருந்தேன். இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன், யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. 4 அடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வால்டேஜ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா செட் பேக்கில் கிரில் கேட் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட இருக்குது, கொசோலையோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட், சீலிங் வரைக்கும் வால்டேஜோட கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் இருக்குது. இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. டிடிசிபி அப்புறம் லேண்டில் கட்டப்பட்ட இந்த வீட்டுக்கு பில்லோட ஆஸ்கிங் ரேட், அதாவது கலர் பிரிக்ஸினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 77 lakhs. எந்த டவுட்ஸ் ஆனாலும் நம்ம ஸ்க்ரீனில் இருக்குது. நோ கமிஷன், டேரக்ட் பில்லர் கான்டெக்ட் நம்பர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இந்த மூலைக்கும் அந்த மூலைக்கும் சொல்லிட்டு சைட் விசிட் வீக்கெண்ட் அலைய வேண்டாம். 300க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் ஒரே கூரையின் கீழே நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகையில் ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் அசோசியேஷன் சென்னை சவுத் நடத்தக்கூடிய வாங்க வீடு வாங்க ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ நடக்க போதுங்க. செப்டம்பர் 27, 28ஆம் தேதி சனி ஞாயிற்றுக்கிழமை. என்ட்ரி ஃப்ரீ தான். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க எல்லாரும் குடும்பத்தோட வாங்க. 50க்கும் மேற்பட்ட பில்டர்ஸ் இங்கே ஸ்டால் போட போகிறாங்க. அசோசியேஷன் நடத்தக்கூடிய எக்ஸ்போ, அதனால் ஒர்த்தாக இருக்கும்.